வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால் ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இது நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். முடிஞ்சால் கனெக்ட் ஆகி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே புதுசாக இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு 15 வீடியோ இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். வீடியோவுக்கு ஒவ்வொரு வீடியோ கேப் விட்டு பாருங்கள், கண்டினியூவாக பார்க்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு ஒரு 70% உங்களுக்கு மார்க்கெட் பற்றி ஒரு ஐடியா கொடுக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் இருக்குது. இதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒன்றா பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு ரெகுலராக பார்த்துட்ருக்கு நாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் இந்த ரேஞ்ச், அதாவது கீழே மேலே போய் கீழே இந்த இடத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி மேலேயுமே ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கோம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா போயிட்டு இங்கே போயிட்டு கீழே வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இதே ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டோட மொமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே சப்போர்ட்டுக்கு அதே மாதிரி தான். இது நம்ம சப்போர்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். மல்டி கனெக்ட் இருக்கிறதுனால சப்போர்ட்டாக போட்டிருந்தோம். இப்போ 1 ஹவரில் செக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா அந்த ரெசிஸ்டன்ஸை போய் நேற்று தொட்டுட்டான். நேற்று நான் பார்த்தோம். தொட்டுட்டு கீழே எகைன் இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த பிளேஸை சப்போர்ட்டாக வச்சுட்டு மறுபடியும் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் ரெசிஸ்டன்ஸ்க்கு போக முடியல. கீழே வந்தவன் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். பாடி க்ளோஸ் வச்சு பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ண பின்னாடி அடுத்தது மேலே ட்ரை பண்ணுறா, முடியல. அடுத்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக போட்டோம் இல்லைங்களா, அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். மறுபடியும் மேலே போயிட்டு கீழே, அதாவது இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் தான். மேலே எப்படி போகிறானோ அதே மாதிரி ஸ்டெப் வச்சு வச்சு தான் இறங்கிட்டு இருக்கான். இங்கே இங்கே எப்படி மேலே போகிறக்கு எப்படி ஸ்டெப் வச்சுருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி தான் கீழே மேலே போய் கீழே வர்றான் பார்த்தீங்களா, இந்த தடவை வர்றான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா என்ன ஏரியாவில் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேற்று போட்டிருந்தோம். இதோ இந்த இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சு தான் இப்போ அவன் சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிட்டுருக்கான். இப்போ நம்ம 1 ஹவரில் சப்போர்ட் போடுறது அந்த வேலையை அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் நீங்கள் சப்போர்ட்டாக போட்டு பழகிக்கிங்க. பாருங்க 50 மினிட்ஸுக்குள்ள ட்ரேடிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோ இந்த இது நேற்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, மார்க்கெட் இப்போ எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் நின்றுருக்கான். மார்க்கெட் பார்த்தீங்களா, இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நின்றுருக்கான். இப்போ இது எதுக்காக போட்டிருந்தோம், இதோ இந்த ஏரியா இது பூரா ரிஜெக்ட் ஏரியா, இங்கே சப்போர்ட் ஏரியா, இதை போட்டிருந்தோம். மார்க்கெட் இப்போ இந்த இந்த மாதிரி மல்டி கனெக்ட் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் ரியாக்ஷன் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது ஒரு மல்டி கனெக்ட் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ இது மேலே போனது கவனிச்சு பாருங்கள். மேலே எப்படி ஒரே மாதிரி போகல, இப்படியே தான் கீழே மேலே போய் இதோ இவ்வளோ தூரம் அப்புறம் போயிருக்கான். இப்போ எங்கே ஜர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பிளேஸில் இப்போது மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி கரெக்டான இடத்த பார்த்து ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் எடுத்தோம்னா கூட, சின்ன சின்ன லெவலில் எடுத்தால் கூட பாருங்கள், 4700லேருந்து 4720 வரைக்கும் போயிருக்கா மேலே. இவ்வளோதாங்க, 20 பாயிண்ட் $20 ஈஸியாக அதில் பிக் பண்ண முடியும். இதுதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில். மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா கீழே மேலே போய் கீழே மேலே போய் இதே தான் நடந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணி பழகணும். இது பயிற்சி பண்ண பண்ணத்தான் இது நம்மளுக்கு வரும். பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோவில் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு செட் ஆகணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. காலையில் 4:30 மணிக்கு ஓப்பன் ஆனால் அப்படின்னு இங்கே போயிட்டு கீழே வந்தது. இந்த இடத்துல தான் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகி கீழே அகைன் சப்போர்ட். மறுபடியும் கொஞ்சம் மேலே ட்ரை பண்ண முடியல, அகைன் சப்போர்ட். இந்த பிளேஸ் தான் பாருங்கள்.
சப்போர்ட் அகைன் மேலே கீழே மேலே கீழே மேலே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. 20 பாயிண்ட் மீன்ஸ் $20. அப்போ இந்த மாதிரி பழகணும். இந்த மாதிரி பழகினா மட்டும்தான் இதில் வந்து நம்ம ட்ரேடுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி இதுவே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி பயிற்சி பண்ண தான் நம்மளுக்குள்ளேயே இது செட் ஆகும். இந்த மெத்தடே செட் ஆகும். நம்ம வந்து இதையெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா பண்ண முடியாதுங்க. இப்ப இந்த இடத்துல வந்து திரும்புதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் நிறைய சிக்னல்ஸ் இருக்கே. எத்தனை இடத்துல வந்து திரும்பி திரும்பி போயிட்டு இருக்கேன். இங்கே ஏற்கனவே வந்து ஒரு டைம் டச் பண்ணியிருக்கேன். இங்கே ரெண்டாவது டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம், எத்தனை இடத்துல டச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? அப்போது ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸில் செல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கா. கரண்ட் ட்ரெண்ட் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓவரால் ட்ரெண்ட் பையாக இருந்தாலும் கூட கரண்ட் ட்ரெண்ட் செல். கரண்ட் ட்ரெண்ட் எப்படி செல்லுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்? இங்கேருந்து மேலேருந்து கீழே வர்ற மார்க்கெட்டு இதோ இந்த லோ உடைச்சாச்சு. இப்போ செல் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. மேலே போகுது, ஹை உடைக்க முடியல. இந்த ஹைக்கு போக முடியல. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லோவும் உடைச்சிட்டு வந்துருக்கு. ஹை உடைக்காம லோ உடைச்சிட்டு வந்துருக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் ஒரு மல்டி சப்போர்ட்டான பிளேஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆகுது. இந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பிடிச்சி பழகிக்கணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்குதுங்க. இது பழகுங்க, பழக பழக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு செட் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.